நண்பர்களே, இன்றைக்கி சமூக வலைத்தளமான முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன். என் நண்பரோட வட்டத்தில் இருக்காரான்னு தெரியல. அவர் இளையான்குடிக்காரர் போல் தெரியுது. ஒரு மிகவும் கல்வி கற்றோருக்கு கல்வியாளர்களுக்கு மிக சிறந்த ஒரு ஊர் இது. அந்த இளையான்குடி சிறப்பான ஊர் அது. அந்த ஊரை சார்ந்த நண்பர், அவர் பேர் இப்போ ஞாபகம் இல்லை, பேர் சொல்ல விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். பதிவு பப்ளிக்கான பதிவு தான், அது எல்லோரும் படிக்கக்கூடியான பதிவு. நேற்றைய இரவு லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க ஒரு இரவு, 1000 மாதங்களில் சிறந்த ஒரு இரவாக இந்த ரம்ஜான் மாதத்தில் வர இரவு. குறிப்பிட்ட அந்த நாள் இல்லைன்னா கூட அந்த கடைசி 10 அதை நம்ம தேடிக்க வேண்டியன்னு சொல்லிட்டு இறை தூதரால் அறிவுறுத்தப்பட்ட ஒரு இரவு. அப்படியான ஒரு இரவில் வணக்க வழிபாடுகள், இன்னொன்று இறைவன் நினைவு கூறுதல், சமூக அக்கறை கொள்ளுதல், இப்படியா மறுமை சம்பந்தமான மறுமை சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான லைஃப்பாக செயல்பட வேண்டிய இதெல்லாமே அந்த இரவுகளில் நாம் நினைவு கூறணும். பிறகு திருக்குரான் எப்படி இறக்கி அருளப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய காலகட்டம், அதற்கான காரணம், இறக்கி அருளப்பட்ட காரணம், இது எல்லாமே நாம் அந்த எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு இரவு அது. எது கேட்டாலும் நம்ம பாவ மன்னிப்புக்கான ஒரு இரவும் கூட அது. கைகளை ஏந்தி வானத்தை நோக்கி நாம் கேட்குற நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு ஒப்புதல் அளிக்க விடுற, இறை அருள் பொழிகிற ஒரு இரவு அது. இப்படியான ஒரு சிறப்பான ஒரு இரவு. அந்த இரவில் இந்த இளைஞர்கள் அந்த பயனை பெறாமல், அதனுடைய அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளாமல் பைக் ரேஸ்லேயும் இன்னும் இது மாதிரி போதை பொருள்கள் பயன்படுத்தி அடிதடி சண்டையிலையுமாக கழிஞ்ச ஒரு இரவாக வருத்தத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். பொதுவெளியில் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஊருன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணும்போது அந்த ஊர் ஜமாத் மூலியமாகவும் இல்லை அவராக கூட அந்த அணுக முடியும். எப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொல்கிறேன். பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நான் கடந்து வந்த பாதையில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இன்றைய சூழல் சமூகம் மிகவும் சீர்குலைந்து போயிருக்கிற ஒரு சமூகம். ஒழுக்க சீர்கேடுகளில் மிகவும் மிக மிக வேகமாக மேலை கலாச்சாரத்தை நோக்கியும் ஒழுக்க விழுமியங்களுக்கு எதிரான ஒரு இதுலேயும் ஒழுக்க சீர்கேடுகள்லேயும் அதிவேகமாக போயிட்டுருக்கு. காலமும் அது மாதிரி ஒரு நவீன சாதனங்கள் நம்ம கையாண்டுருக்கு. இந்த சூழலில் இதெல்லாமே எல்லா மொத்த சமூகத்துக்கும் இது பொதுவானது தான். குறிப்பிட்ட முஸ்லீம் சமூகம் என்று இல்லாமல் முஸ்லீம் சமூகம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னது அந்த அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக அந்த பின் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும்னு சொன்னாத அதை மட்டும் பார்க்கணும்னு சொன்னால், நபிகள் நாயகம் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்னு சொல்லிட்டு நம்ம தெரியும், எல்லாத்துக்கும் தலைவர்னு தெரியும். இறை தூதர் மட்டும் இல்லாமல் அவர் தலைவராக அவர் தான் தலைவரும் கூட. எல்லாத்துக்கும், ஆன்மீகத்துக்கும், அரசியலுக்கும், சமூகத்தினுடைய அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் தான் தலைவர். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த தலைமைத்துவம், அந்த ஹீரோயிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நோக்கி இந்த பிள்ளைகளை நாம் செலுத்த மறந்துட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அடிக்கடி தோணுது. ஏன்னு சொன்னால் ஒரு 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 இளைஞன் இன்றைக்கி பாருங்கள், கட்சி புதுசாக ஒரு இப்போ அரசியலில் இந்த எலெக்ஷனில் இறங்க போது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய கூட ஒன்று கிளப்பியிருக்கு இன்றைக்கி. அந்த பிள்ளைங்க அறிவு முதிர்ச்சி பெறாத அந்த பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் அதெல்லாமே இது எப்படி வந்தது? இதுலேயும் முஸ்லீம் பசங்க கணிசமாக இருக்கிறாங்க இல்லையா? முஸ்லீம் பிள்ளைங்கள் அவங்களுக்கான ஒரு வட்டம் இருக்குது.
அந்த அவங்களுக்கான ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, பிரதானமாக அந்த வணக்க வழிபாடுகள் முழுக்க 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 எப்போ வந்து ஒப்புக்கொண்டு களிமா சொல்கிறாரோ, அதாவது பிரகடனம் பண்ணுறாரோ, நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து நீங்கள் அவருடைய அடுத்த நிலைகளை பாருங்கள். தொழுகை கடமையாயிடுது, பிறகு நோன்பு, ஜக்காத் என்ற இது, சமூக நலநிதி, பிறகு ஹஜ்ஜு என்ன சொல்லிட்டு இறை வணக்கங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த 5 பில்லர்களும் தூண்களும் களிமான்றது, பிறகு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்ற இந்த 5 பில்லர்ஸ் அந்த இருக்கிற அந்த தூண்கள் மொத்தமும் எதை நமக்கு இது வெளிப்படுத்துதுன்னு சொன்னால், இறையச்சத்தினால நாமெல்லாம் வந்து தற்காலிகமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கோம். இந்த நோக்கம் முடிஞ்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம மதர்லேண்டுக்கு போக வேண்டியது இருக்குது, நம்ம நேட்டிவ்க்கு போய் சேர வேண்டியது இருக்குது. அங்கே நம்முடைய செயல்களுக்கு நாம் என்ன செய்தோமோ அதுக்கான ரிப்ளை பண்ணிடணும். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த நீதிமன்றத்தில் நாம் எல்லாத்தையும் ஒப்படைக்க வேண்டியது, நம்ம கணக்கு வழக்குகள் ஒப்படைக்கணும். பதிவு செய்யப்பட்ட கணக்கு கிளாரிஃபிகேஷனில் நம்ம மாட்டுவோம். அதில் இதுதான் வந்து இந்த சமூகத்தினுடைய அடித்தளம், முஸ்லீம் சமூகத்தினுடைய அடித்தளம். நான் இங்கே தனியாக பிரித்து பேசுகிறதா என்னுடைய அருமை சகோதரர்கள் யாரும் கருதக்கூடாது, எல்லாத்துக்கும் பொதுவானது தான் இது. நீங்கள் இதில் வந்து இணைஞ்சு கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே எல்லா சமூகங்களும் ஒழுக்கத்தை தான் சொல்லுது. பிரதானமாக இங்கே வந்து நபிகள் நாயகம் வந்து தன்னுடைய வருகையை பற்றி போன வீடியோ கோடிலும் சொன்னேன். நான் அந்த ஒழுக்க விழுமியங்களை வந்து பரிபூர்ணமாக தான் இறைவன் என்ன அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம இன்ஜெக்ட் பண்ண மறந்துட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல மறந்துட்டோம், இல்லை அலட்சியப்படுத்திட்டோம், அல்லது வந்து புறக்கணிச்சிட்டோம். எப்படியும் சொல்லலாம், எந்த சொல்ல வேணாலும் இது பயன்படுத்திக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் நவீனமாகி ஓடிக்கொண்டிருக்கிற மாறி மாற்றம்தான் வந்து நிலையானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் அப்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம தவறிட்டோம், நம்ம சொல்ல தவறிட்டோம். அதுதான் இங்கே பிரதானமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் நீண்ட வீடியோ வரும், பொறுத்துக்குங்க. முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. கடந்து வந்த பாதையில் நான் எதிர்கொண்டு நான் எப்படி வந்து சரி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணிக்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில். அதனால் யாரும் வந்து பயந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இதை பொறுப்புகள் எங்கெங்கே இருக்குது, எப்படி செய்யணும்னு சொல்லி புரிஞ்சிக்கணும். அதில் நானும் போயிருந்தேன் பள்ளிவாசலுக்கு, நானும் பயான் கேட்டேன், ஹதரத்துடைய பயான் கேட்டேன். கேட்டது தான், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கு எங்கே இருக்கும் முஸ்லீம் உலகம்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு பெரிய வல்லரசோட சமூகத்தினுடைய இன்னொரு அங்கம், ஒரு பகுதி, ஒரு நாடு, ஒரு நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்க ஒரு நாடு. உலகமே ஒரு இதுதான், ஒரே யூனிட்டி தான், எல்லாமே நம்ம எல்லாமே ஒன்று தான். ஒரு அநீதி இழைக்கப்படுற ஒரு இடத்துல ஒரு நாடு இருக்குது, குறிப்பிட்ட நாடு இருக்குதுன்னு சொன்னால், அது சம்மந்தமான ஒரு உரையாக நபிகள் நாயகம் இப்போ இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்துரையாக வந்து அந்த சொற்பொழிவாக இருந்திருந்ததுன்னு சொன்னால், எல்லா இளைஞர்களும் வந்து சோர்வடையாமல் எழுந்து உக்காந்துட்டு அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. இங்கே எந்த தீவிரவாதமும் இல்லை, இங்கே இங்கே நடக்கிற தீவிரவாதம் உலகளாவிலேயே தீவிரவாதம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைல்ல. நம்ம மேலே ஒரு சாயல் போட்டுட்டு, முஸ்லீம்கள் தீவிரவாதி சாயல் போட்டுட்டு நம்ம மேலே பழி தீர்த்துட்டு, ஆனால் உண்மையில் தீவிரவாதிகள் யார்? அப்பாவி மனிதர்களை, அப்பாவி குழந்தைகளை, அப்பாவி வந்து பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கும் இல்லை ஆயுதங்களால் கொல்றதுக்கும் எப்ஸ்டீன் ஸ்டோரிஸ் என்னன்றீங்க? சாதாரண ஒரு இதாக அது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டு நிர்வாணமாக்கி குழந்தைங்களை, சின்ன பச்சை குழந்தைங்களை, அவங்கள பாலியல் வக்கிரங்களுக்கு என்னென்ன வக்கிரங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து ஆளாக்கி அந்த உறவுகளுக்கு கொண்டு போயிட்டு பிறகு அவளை வெட்டி துன்புறுத்தி கண்ணை மூடி காது அது கேட்குறதுக்கு அந்த நான் ஒரு வீடியோ கூட நான் பார்க்கல, அதை ஒரு வீடியோ கூட பார்க்க முடியல. மொத்தம் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டேன், நண்பர்கள் மூலிமா அது தெரிஞ்சுட்டேன், அவ்வளோதான். அதை நான் பார்க்குறதுக்கு விரும்பவில்லை. இப்படிப்பட்ட மட்டமான ஒரு தீவிரவாத கூட்டம் வந்து உருவாகிட்டு இருக்க ஒரு பக்கத்தில் உலகத்தில், அது எதிர்க்குன்னு சொன்னால் சாதாரணமாக உட்காந்துட்டா இருக்க முடியும்? நம்ம அது எதிர்ப்புக்கு அவன் என்ன ஆயுதம் எடுக்கிறாமோ அதே ஆயுதம் தானே நாமளும் எடுக்க முடியும். அதனால் நம்ம பிள்ளைகளை எப்படி தயார் பண்ணணும்னு சொன்னால், வன்முறையின் பக்கம் இல்லை, கொள்கையின் பக்கம் தயார் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளை கொள்கையின் பக்கம் தன்னை தற்காத்து கொள்வது, தன்னை இந்த தீமைகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வது.
இது சம்மந்தமாக உலகத்தோடு இந்த பிள்ளைகளை நாட்டு நடப்புகளோடு நான் இன்றைக்கு கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு இதோடு தானே வந்து நம்முடைய சமூகத்தை நம்ம மேலே கொண்டு வர முடியும், எஜுகேட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வந்து இன்னும் வந்து பழைய கதைகளை பேசிட்டு பழைய சம்பவங்களை சொல்லிட்டு அது பேஸ். அது சொர்க்கம், நரகம், நபிகள் நாயகம், திருக்குறான், அதனுடைய போதனைகள், அது எல்லாமே அடிப்படை. அந்த அடிப்படையில் இவனை கொண்டு போய் அதை உட்கார வச்சுட்டு இந்த ட்ரெயினை வந்து நகர்த்தி விடணும். ட்ரெயின் அங்கேயே நிற்கக்கூடாது. ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக போகணும், குட்ஸாக போகணும், லோக்கல் ட்ரெயினாக போகணும், பிறகு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ்ஸாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக போய் அப்புறம் வந்து இப்போ இன்றைக்கு நவீனமாக என்ன இருக்கோ அது மாதிரி ஜெட் வேகத்தில் பயணம் பண்ணுற மாதிரி அவனுக்கு கொள்கைகளை நம்ம சொல்லிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து அவன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பான். இது ஒன்று, இது ரொம்ப முக்கியமானது. இது அறிஞர் பெருமக்கள் அந்த பள்ளிவாசல்களில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பிள்ளைங்க அங்கே ஒரு பகுதி வந்து பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, பெற்றோர்கள் வந்து செயல்வருவமாக மாறணும். இதுக்கு அங்கே போதனைகள் அங்கே சொல்லப்படுற அந்த போதனைகள் என்ன போதனைகள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அது நீங்கள் செயல்வருவமாக நீங்கள் மாறும்போது அப்போ தான் அது நம்புவாங்க. பொய் சொல்லாதுன்னு சொன்னால் அப்பா வந்து பொய் சொன்னார்னு சொன்னால் எப்படி நம்புவான்? அம்மா பொய் சொன்னால் எப்படி நம்புவான்? பொய் சொல்லக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது தான், தப்பு செய்யக்கூடாதுன்னா எல்லாம் தப்பு செய்யக்கூடாது தான். இப்படி வந்து நிஜமும் நிழலும் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி கொள்கையோடு அந்த பொருந்தி அந்த போகிற ஒரு வாழ்க்கை அமைப்பை வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். 2. 3வது அடுத்தது சமூகத்துக்கு வந்துட்டு பொது சமூகத்துக்கு வந்துட்டால், பன்முக சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் பொது சமூகத்துக்கு வந்துட்டால் அடுத்தது என்ன? எஜுகேஷனில் வந்து யார் வராங்க? ஆசிரியர்கள். இன்றைக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்து அது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு டீச்சர் வந்து தொட்டாசிரிங்க செடி வாங்குறதுக்காக வந்தாங்க. இன்றைக்கி டீச்சர் அவங்க தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. நான் டீச்சராக இருக்கிறேன், இன்றைக்கி 10th எக்ஸாம் நடக்குது, நான் வந்தேன், இந்த சென்டருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒரு இடத்துலேருந்து வர்றாங்க, சென்டருக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நான் சிரிச்சிட்ட, டீச்சர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன்னு சொன்னால் பசங்க என்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்தாங்க, பசங்க என்னுடைய டயரை பஞ்சர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அவ்வளோ பயம் இருக்குது, பசங்க மேலே ஒரு பயம் இருக்குது. நாங்களாம் படிக்கும்போது எங்களோட டீச்சர் மேலே எங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அம்மா அப்பா அதுக்கு கடவுளா அப்படி ஒரு பெரிய ஒரு இடத்துல நாங்கள் வச்சுருந்தோம். அவங்க தேவதை மாதிரி எங்களுக்கு. அவங்க சொல்லு தான் எங்கள் சொல். அடிப்பாங்க தான், கண்டிப்பாங்க தான், எல்லாம் செய்வாங்க. அவ்வளோ அக்கறை வச்சுருப்பாங்க எங்கள் மேலே. என்னுடைய டீச்சர் ஒவ்வொரு என்னுடைய டீச்சரில் நீங்கள் இது கேட்டுன்னு இருக்க உங்களுடைய ஆசிரியர்களுடைய பெயர் கூட அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய அன்பு, அந்த நேரத்தில் நடந்த அந்த மலரும் நினைவுகளாக அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படியே ஒரு ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் இருக்க வேண்டிய அந்த உறவு இன்றைக்கு ரொம்ப வந்து சீர்குலைஞ்சிருக்கு. ஆனால் இதுலேயும் பயப்பட வேண்டியதில்லை. அது மறுபடியும் நாம் தான் சரி பண்ணிக்கணும். பண்ணலாம், அழகாக பண்ணலாம், பிள்ளைகள் நேசிக்கலாம். நான் எத்தனையோ பிள்ளைகள் என்னுடைய சாலை ஓரத்தில் இருக்க என்னுடைய நந்தவன நர்சரிக்கு அந்த வரும்போது எவ்வளோ என்னுடைய மாணவர்களோடு நான் அன்பாக இருக்கிறேன். என் மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருப்பான், நான் அதே மாதிரி அவங்க மேலே நான் பிரியமாக இருப்பேன். இது ஒருத்தர் தான், கிவ் அண்ட் டேக் அண்ட் பாலிசி மாதிரி தான் நாம் இந்த மனதோடு செய்ய வேண்டிய வேலைகள். இது எல்லாமே டீச்சர்கள் இவங்க பிள்ளைகளை வந்து சரியான முறையில் அவங்களுக்கு அது ஒரு சமூக பொறுப்போட சம்பளம் ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு அக்கறையோட சமூக பொறுப்போட இந்த ஆசிரியர் பெருந்தகைகள் வந்து தன்னுடைய மாணவர்களை அந்த நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் பொறுப்புள்ளவராக கொண்டு வரது முயற்சி பண்ணணும். இது அடுத்தது அரசியல் அறிஞர்கள் இருக்காங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன்னு சொன்னால் இதை இங்கே கொண்டு வந்து ரவுடி அரசியல் ஆக்காமல் இங்கே நல்ல ஒரு பண்புள்ள அரசியல், ஏ டீமாக இருந்தாலும் சரி, பி டீமாக இருந்தாலும் சரி, ஒழுக்க குணங்கள் தான் வந்து பிரதானமாக வைக்கணும். மக்களை நேசிக்கிறது. எவ்வளோ தாங்க சம்பாதிக்க முடியும்? சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்குது. பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த பெரிய பணக்காரர்கள் இருக்காங்களே, அதானி, அம்பானி, அவன் இவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறாங்க? நமக்கு என்ன தேவை? இவ்வளோ சாப்பாடு தேவைப்பட, சரி இவ்வளோ சாப்பாடு தேவைப்படுமா, ரைட், ஓகே. நல்ல ஒரு குழம்பு, மீன் குழம்பு, இல்லை இறா, இல்லை வந்து கறி, இது சாப்பிட்றவங்க, இல்லை தயிர், கீரை வகைகள், காய்கறி வகைகள், நல்ல உயர்தரமான காய்கறிகள் அவங்க சாப்பிட்றவங்க. அவங்க எப்படி இருந்தால் கூட ஒரு உணவுன்னு சொல்லும்போது எவ்வளோ சாப்பிடணும், வயிற்றுக்கு தேவையானதை உணவு நம்ம சாப்பிட முடியும் இல்லையா? சரி, அதுக்கு பிறகு நல்ல உடை, நமக்கு பிடிச்ச ஒரு உடை, சரி, இருக்க ஒரு நல்ல ஒரு வீடு, சரியா? பிறகு அன்றாடம் போக்குவரத்துக்காக ஒரு இருசக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ, இது ஃப்ளைட்டு கூட வைங்க, ரைட்டு, அவ்வளோதான். பிறகு
மற்ற பணத்தை என்ன செய்ய முடியும்? அது வீணாக கிடக்கும், வீணாக வந்து பண்ணோம். அதனால் வந்து இதை வந்து சமூகத்துக்கு சேர்ற மாதிரி பண்ணிட்டாவே போதும். இது நமக்கு தேவைகள் என்னவோ அதுதான். நான் போன முறை சொல்லும்போது சொன்னேன், ஒரு நாட்டினுடைய இதில் இல்லை, டெல் மீ நானாஜின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து நான் யூடியூப்பில் பண்ணேன். அதனுடைய இது வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அடுத்த நாளே தெருவில் போய் நிற்கிறாரு. அவர் பேர் அபுபக்கர். என்னப்பா நீங்கள் வந்து இங்கே நின்றுட்டா இங்கே அரசியல் யாரும் கவனிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவருடைய சக தோழர்கள் கேட்கும்போது, நான் வந்து அங்கே உட்காந்துட்டேன்னு சொன்னேன், அரியணையில் உட்காந்துட்டேன்னு சொன்னேன், அதாவது பொறுப்பில் உட்காந்துட்டேன்னு சொன்னேன், என் குடும்பத்தை யார் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் உண்மையான லாஜிக் கரெக்டு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு என்ன தேவையோ, ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு கருவூலத்துலேருந்து அது வந்து அலாட் பண்ணுறாங்க. அதில் அந்த தொகையில் அந்த வீட்டுக்காரம்மா அது மிச்சப்படுத்தி கொஞ்சோண்டு ஒரு நாள் ஒரு ஸ்வீட் செய்து கடவுள் முன்னால் வைக்க, அதை சாப்பிட்டு இது எதுக்கு இப்போ ஸ்பெஷலாக வந்திருக்கு ஒரு ஐட்டம், எப்படி ஸ்பெஷல் டிஷ் எப்படி வந்திருக்கு அவர் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, நான் சிறுக சேமித்து பாவம் நீங்கள் நாக்கு சித்து போய் கிடக்குறீங்களே உங்களுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு பெரிய பணக்காரர் அவர், மர்ச்சண்ட்டு, பெரிய மர்ச்சண்ட்டு, கிளாத் மர்ச்சண்ட்டு, அவரை கொண்டு வந்த ஜனாதிபதி ஆகிட்டு அவருடைய நிலைமை ஆகி போச்சுன்னு சொன்னால் தொழிலும் செய்ய முடியல, கடைசியில் வந்து கொடுக்குற இந்த அமௌண்ட்டில் வந்து வாழ்க்கை வாழணும். அந்த சூழலில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் டிஷ் வருதுன்னா என்னென்னு கேட்டால், நான் சிறுக சேமித்து செய்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து கஜானா அதிகாரிக்கு தகவல் கொடுத்து, மாதம் பாரு இவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது பேமெண்ட்டு, நீங்கள் கொடுக்குற இந்த ஸ்டைபண்ட் மாதிரி வைங்களேன் ஒரு அமௌண்ட்டு, இதை வந்து உடனே இது எக்ஸ்ட்ரா இருக்குனாலே இந்த அமௌண்ட்டை கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படியான ஜனாதிபதிகளை பார்த்த அமைப்பு இது. பஞ்ச பராரிகளாக தெருவிலேயே வந்து கையை வந்து தலையணை மாதிரி வச்சு மரங்கள் அடியில் ஒட்டு போட்ட சட்டையோட அறந்து போன செருப்போட தூங்கினவங்களா இப்படி இருந்த அமைப்பு இருந்த இந்த சூழலில், இஸ்லாமிக் அமைப்பில் இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதானி அம்பானி சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறாங்க? அதனால் வந்து அரசியல்வாதிகள் என்ன இதுன்னு சொன்னால் சேவர்களாக மக்கள் சேவர்களாக அரசியல்வாதிகள் மாறணும். அதில் பாருங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு சம்பவம் பார்த்தேன். சிஎம் நம்ம தமிழ்நாட்டினுடைய சிஎம் இருக்க ஸ்டாலின் 2 பிள்ளைங்களை நல்லா ரீல் போடுற பசங்க நினைக்கிறேன், அவங்கள கூப்பிட்டு வந்து தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. பாராட்டியிருக்கும்போது அது பார்க்குற எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கும் இருந்துக்கு சந்தோஷம் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து அரசியல் எதுவும் போடாதீங்க யாரும் தயவுசெய்து. அந்த ஹியூமன் நேச்சரை பற்றி பாருங்கள், மனித இயல்புகள், அந்த மனசு இருக்குல்ல, நம்ம மனசு, அது பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்குங்க. அந்த குழந்தைங்க அவங்க உட்கார வச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வாங்க விரும்பணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு, பிறகு வந்து அவங்களுக்கு அன்பளிப்பு பரிசு கொடுத்துட்டு, பிறகு அறிவுறுத்தல் வேறு. சிஎம்ஏ ஸ்டாலின் சகோதரரே வந்து இவங்க அரியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்த பசங்க. கொண்டு வந்து அவர் சொல்கிறாரு, அப்போ அழகாக சொல்கிறாரு, நீங்கள் நல்லா படிங்க, நீங்கள் வந்து கலெக்டர் ஆகணும்னு சொன்னீங்க ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து போலீஸ் அதிகாரி ஆகணும்னு சொன்னீங்க, அதுதான் உங்கள் லட்சியமாக இருக்கணும், வெறும் இது ரீல்லே இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து அந்த அனுப்பின சம்பவம் இருக்குல்ல, அந்த பசங்க சாவர வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அந்த பசங்க அவங்களோட சொந்த பந்தங்கள் அவங்க எல்லாம் மறக்கவும் மாட்டாங்க. அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டியான ரியாலிட்டியோட, சும்மா வந்து ஒரு ஷூட்டிங்காக இல்லை, ரியாலிட்டியோட ஒரிஜினலாகவே வந்து அது மாதிரி மாறிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம அரசியல்வாதிகளையே. அந்த அரசியல்வாதிகள் இந்த சமூக தீமைகள் இருக்குல்ல, அது மதுவானாலும் சரி, போதைப் பொருளானாலும் சரி, அதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குது. இப்போ சமூகத்தில் பாருங்கள் எங்கெங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்மீக நெறியாளர்கள் செய்ய வேண்டியது இருக்குது, பெற்றோர்கள் செய்ய வேண்டியது இருக்குது, சமூகத்தில் அந்த யார் அந்த பிள்ளைங்களோட வந்து லிங்க் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, கடுமையாக்க வேண்டியது அவங்க தானே ஆக்குவாங்க, அவங்க செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு உதாரணமாக வந்து மது மக்கால இருந்தது, அது போதைப்பொருள் வச்சுக்கலாமே இருந்தது. எப்படி தடுக்கப்பட்டது? அது தீமைகளை பற்றி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு திருக்குறானில் அதனுடைய தீமைகள் இதெல்லாம் வந்து இது பண்ணிடும், வேணாம், தீமைகள் அறிவுரை வந்துச்சு. அதனால் வந்து உங்களுக்கு இதெல்லாம் விளைவுகள் ஆகும்னு சொல்லிட்டு, பிறகு வந்து மறுபடியும் கொஞ்சம் குடிக்காரங்கள்லாம் லேசாக வந்து திருந்த ஆரம்பித்த சூழலில், எப்படிப்பட்ட குடிக்காரங்க மக்கால் இருந்தாங்க தெரியுமா? பேரலாக வச்சுருந்தாங்க, பீப்பா வச்சு குடிப்பாங்க. நான் 4 பீப்பா வச்சுருக்கேன் ஒருத்தர் சொல்ல, அவங்க இதில் அந்த ஜமா உட்காந்து குடிப்பாங்களா அந்த நேரத்தில். இன்னொரு அரபி வந்து நான் 10 வச்சுருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல, இப்படி வந்து பெருமை மது சேகரித்து வைக்கிறதுல பெருமை பேசுகிற கூட்டமாக இருந்தவங்கள
அப்படிப்பட்ட ஆளுங்களை சிறுக சிறுக வந்து இந்த தத்துவம் வந்து திருத்துது. அப்படி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. பிறகு வந்து ஃபஸ்ட்டு குடியினுடைய தீமை, 2வது தொழுக போகும்போது குடிக்காதுன்னு சொல்லிட்டு 2வது செகண்ட் ஸ்டேஜில் வந்து இனி குடிக்கக்கூடாது கட்டளை வந்துடுச்சு. அரசாணை மாதிரி கட்டளைன்னு அப்படி வந்துடுச்சு. அதனால் இந்த மீன் டைம், இந்த இடைவெளியில் இவன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி ஒரு ஸ்டெபிளைஸாக ஆகிட்டு இருப்பான். அவ்வளோதான், குடியை விட்டாச்சு. கடைசியாக வந்து குடி வந்து உங்களுக்கு தடுக்கப்பட்டது ஹராம்னு சொல்லிட்டு வந்த உடனே இந்த நகரத்தினுடைய தெரு முழுக்க முழுக்க அந்த மது ஓடினதாக வந்து வரலாறு பதிவு பண்ணி வச்சுருக்கு. அதனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இந்த விஷயத்தை வந்து செய்ய வேண்டியதும் அந்த அரசியல்வாதிகள் தான் சட்டங்கள் மூலிமா செய்யணும்னு சொல்கிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால் ஆன்மீகவாதிகள் செய்ய வேண்டியது ஒரு பங்கு இருக்குது. அது கோயிலானாலும் சர்ச்சானாலும் இல்லை வந்து இல்லை பள்ளிவாசல் ஆனாலும் அங்கே பசங்களை வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. ஒழுக்க போதனைகளை இப்போ கொண்டு போகிறதுக்கு நேசம் சொந்தமாக வெறி ஊட்டுறது சம்மந்தமாக இல்லை. அவன் இப்படி அப்படி அந்த மதத்தினுடைய தலைவர் இப்படி அப்படி இல்லை. ஒருத்தர் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குற அன்பை போதிக்கிற ஒரு இடமா வந்து ஆன்மீக அந்த நெறி சாலைகள் இருக்கணும், ஆன்மீக போதிக்கிற சாலைகள் இருக்கணும், அது வழிபாட்டு தலங்கள் இருக்கணும். அடுத்தது வந்து சமூகம், பெற்றோர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க ஒழுக்கத்தில் தலை சிறந்தெல்லாம் மாறினா அவங்க பஞ்சபராரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, பஞ்சபராரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேளை சாப்பிட்றவங்க வாய்மையாக வாழ கற்றுக்கணும். எத்தனையோ பேர் பாருங்கள், சமீபத்தில் கூட ஒரு அம்மா நகையை தவற விட்ட நகையை கொண்டு வந்து துப்புரவு பணியாளர் பாவம் அம்மா அந்த தங்கம் வைக்கிற விலையில் எடுத்து வச்சுருந்தா அவ்வளோ இதாக இருக்கும் அவங்களுக்கு இல்லையா. இது வாழ்க்கையில் ஒரு பைசா கூட எங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, அடுத்தவனுடைய உழைப்பில் வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் இன்றைக்கும் வந்து பஞ்சபராரிகள் அதிகமாக இருக்குது. அப்படி பஞ்சபராரியாக இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளையை வந்து நல்ல வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டியான ஒரு நெறிமுறைகளோடு தயார் பண்ணுற இது சூழல் ஒன்று. அடுத்தது ஒன்று தான் டீச்சர்ஸுடைய பங்கு பங்காக இருக்குது. இதில் வெறும் வந்து சம்பளத்தை பார்க்காம அவங்க இந்த பிள்ளைகளை வந்து உயர்ந்த பிள்ளைகளாக, இந்த சமூகத்தினுடைய மிக சிறந்த ஒரு பிள்ளைகளாக, சிற்பிகளாக, சமூகத்தினுடைய சிற்பிகளாக வடிவமைக்கிற வேலை அவங்களுக்கு உண்டு. இப்படியே வந்து ஒரு கூட்டமைப்பாக செய்ய வேண்டிய ஒரு வேலையில் இது நம்ம எதுவுமே செய்யாமல் மக்கு மாதிரி உட்காந்துட்டு வெறும் நம்ம பதிவுகள் மூலயமா வருத்தம் தெரிவிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது சகோதரர்களே. இது ஒன்று. இப்போது ப்ராக்டிக்கலாக நான் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் சுருக்கமாக. இப்போது வீடியோ வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் எனக்கு மன்னிக்கணும், சொல்லிடுறேன். நோவு துவைக்கிற நேரம் வரப்போகுது. இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் இப்போ வந்து 4:40 இது நேரத்தில், மாலை நேரத்தில் இனி பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன செய்தேன்னு சொன்னால், 28 வயசில் தான் நான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டேன். அதுக்கு முன்னால் வந்து நான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்தால் நிறைய படித்து தான் இது வந்தேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அதெல்லாம் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேன். வந்த உடனே அப்போது எனக்கு வந்து அரபி தெரியாது, எனக்கு ஓத தெரியாது, தொழ தெரியாது. வெறும் ஒப்புக்கொண்டேன், இறைவன் ஒருவன் தான், வேறு இறைவன் கிடையாது, நபிகள் நாயகம் இறைவனுடைய திருத்தூதர், இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உள்ளே வந்தாச்சு. இப்போ தொழணும், நோம்பு நோக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு பண்ணணும். இந்த பொறுப்பெல்லாம் என் மேலே சுமத்தப்பட்டது இல்லையா. இந்த சூழலில் நான் செய்ததை கற்றுக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிறது எப்படி குரானை கற்றுக்கணும் அப்படின்ட்டு. நான் கற்றுக்கிறதுக்கு என்ன செய்தேன் எளிமையானு சொன்னால், ஓத தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு அவங்க ஓத கேட்டு அதை நான் தமிழில் எழுதிட்டு, பிறகு வந்து அதை ஒரு திருமண இன்விடேஷன் கார்டுங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கார்டுகளில் வந்து தமிழில் அரபியினுடைய உச்சரிப்புகளை எழுதிட்டு, நான் பணிபுரிகிற அந்த மிஷின்ஸு எல்லாம் அந்த நான் பார்க்குற இடங்களை வச்சுட்டு, நான் பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு லைன் 2 லைன் சொல்லிட்டு இப்படி தான் மனப்பாடம் பண்ணி சிறுக நான் வந்து அரபிக்கு கற்றுக்கினேன். எனக்கு தெலுங்கு, ஆங்கிலம், தமிழ் இப்படி பல்வேறு மொழி தெரிஞ்சாலும், அரபி வந்து உருது இதெல்லாம் தெரிஞ்சாலும் அரபி வந்து பொது மொழியாக இருக்காது. அதனால் அது வந்து எனக்கு தெரியாது. திருக்குறான் அதில் தான் அருளப்பட்டிருக்கு. அது கற்றுக்கிட்டு தான் இப்படி தான் சிரத்தை எடுத்து கற்றுக்கினேன். சரி, நான் கற்றுக்கொண்டது பிள்ளைங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அப்போது நான் வந்து ஒரு உயர்நிலை பள்ளி மாணவனாக என்னை நினச்சிட்டு, இந்த பசங்களை எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களை நான் நினச்சி, எனக்கு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறது, நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறது, எப்படியாவது தான் மேல்நிலை நான் மேலே வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைகளை நான் தயார் பண்ணேன். இன்னும் நான் வாழும் பகுதியில் இந்த சமூக அமைப்பில் என்னை ஏற்றுக்கொண்டவங்க, என்னை நம்புகிறவங்க, ஆணோ பெண்ணோ அந்த பிள்ளைகளை அதிகாலை 4 மணிக்கு நான் எழுப்புவேன். பிள்ளைகளை அழைச்சி நேராக பள்ளிவாசலில் போயிட்டு தொழைகளை வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல உயரிய ஒழுக்க விழுமியங்கள் சார்ந்த சம்பவங்களை, அவங்களுக்கு கதை பாடல்கள்,
கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டோரி டெல்லராக, சிங்கராக அப்படிலாம் இருந்திருக்கிறேன் நான். அந்த பசங்களை வந்து தயார் பண்ணி பிறகு அரபிக் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுத்து தொழுகைசாலிகளாக மாற்றி பிற ஆண்டுதோறும் ஆண்டுக்கு இருமுறை நடக்கிற கான்ஃபரன்ஸுங்கெலாம் கொண்டு போய் அந்த பசங்களை வந்து மிக சிறந்த ஒழுக்கசாலிகளாக, எங்கேயுமே தீவிரவாதம் கிடையாது இந்த பிள்ளைங்களை. அடுத்த பிள்ளைகளை பார்த்தா என்னுடைய அண்ணன் தம்பின்னு தான் சொல்லுவான். கரு முருன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த சித்தாந்தங்களை எதிர்க்கிறாங்கள, ஏதாவது ஒரு பதிவு போட்டாவே அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை இழுத்துட்டு வந்து சந்தியில் நிற்க வச்சு திட்டுறாங்களே, அது மாதிரி எதுவும் கிடையாது. பசங்களை வந்து அப்படி ஒழுக்கசாலிகளாக மாற்றி இன்றைக்கி சூப்பர் பிள்ளைகளாக இன்றைக்கி மாறி அவங்க வளர்ந்து இளைஞர்களாக பிறகு அவங்களுடைய மன உறவுகள் வெளியில் போயிடக்கூடாது. இந்த மேன் பவர்னு சொல்லிட்டு மேன் பவரை தயார் பண்ணியாச்சு. சில்ட்ரன்ஸ் விங்கிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் விங் வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விங்கிலேருந்து அப்படியே மாறி வந்து இப்போது அடல்ட்டுன்னு சொல்லிட்டு அடல்ட்டுன்ற அமைப்பு ரீதியாக வந்து தயாராகிட்டாங்க அந்த பசங்க. தயாராகிட்டு வந்து இப்போ இந்த மேன் பவர் வெளியில் போயிடக்கூடாது இல்லை, அவங்கள என்ன செய்யணும், அவங்க வீட்டில் போய் இவங்க வீட்டில் போய் இந்த வரன் பார்த்து இந்த இந்த மேட்சிங் இந்த 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 பெண்ணுக்கு இந்த இளைஞனுக்கு இந்த இளைஞி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து அதனால் வர பிரச்சனைகள் எல்லாம் தலையில் ஏந்திட்டு ஒரு 1/4 நூற்றாண்டு சொந்த பந்தங்களில் நான் என்னை விலகி விட்டாங்க. இப்படி இருந்துட்டு தயார் பண்ணி சூப்பரான பிள்ளைகளாக இன்றைக்கி மாற்றி இன்றைக்கி ஒரு மூமெண்ட்டாக வந்து அவங்க மாறி இன்றைக்கி சென்னையில் பிரதானமாக இன்றைக்கி பேர் பெற்ற ஒரு அமைப்பாக அவங்க இதே கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு 100 200 300 பசங்களை நான் தயார் பண்ணேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் இப்போ வளர்ந்துட்டு படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து பெரும் கூட்டமாக அது திரண்டு நிற்குது. இன்றைக்கி டாமினேட்டட், அதாவது ஒழுக்க விழுமியங்களில் மேன்மை தாங்கிய ஒரு பிள்ளைகளாக இன்றைக்கி மாறி நிற்கிறாங்க. இதில் வந்து ஓட்டை உடைச்சல் இருக்கும், சில நேரங்களில் தப்பு நடக்கும்னா பலகீனம் அடைஞ்சிருவாங்க, அவங்க போயிடுவாங்க. இது வந்து நம்ம செய்ய வேண்டிய பணி. இது யார் வந்து பதிவுகள் போடுறோமோ, யார் அக்கறை இருக்கோமோ, நீங்கள் 4 பிள்ளைகளை போய் செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு டெய்லி வந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. கேர் எடுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு கேர் எடுங்க. இது பிள்ளைங்களை உருவாக்கி இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட்டாக கொண்டு வந்து சேர்த்தது ஒன்று இருக்குது. இறைவனுடைய பேரருள் அது. எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் வேலை செய்த நிறுவனங்களில் இது மாதிரி குடிக்காரனுங்க அதிகம். நான் எம்ப்ளாயாக இருந்து பிறகு வந்து எக்ஸிக்யூட்டிவாக மாறினப்போ, அதிகாரியாக மாறினப்போ எவ்வளோ தலைவலியை நான் சமாளிச்சிருக்கேன்னு தெரியுமா? அவங்கள திருத்துவதற்கு போதைக்கு பயங்கரமான அடிமையாக இருந்த பணியாளர்கள்லாம் எங்கிட்ட வேலை செய்திருக்காங்க. அவங்கள வந்து அவங்க குடும்பத்தோடு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேலையை விட்டு தூக்கினாங்கன்னா வேலை கிடைக்காது. இப்படி இந்த அக்கறையாக பெரும் அக்கறை கொண்டு அந்த குடும்பங்களோட இணைஞ்சு மனைவி மக்களை போய் சந்தித்து பர்சனல் இதில் தான் எல்லாம் சந்தித்து வேலையை விட்டு தூக்கிட போகிறான் அப்படி கொஞ்சம் சிறுக திருந்தப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய அனுபவங்கள். ஆக இந்த இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து வரணும்னு சொன்னால் இதுதான். அது லைலத்துல் கத்ர் இருந்தாலும் சரி, எந்த இரவாக இருந்தாலும் பிள்ளைகளை வந்து நாம் அன்றைய காலகட்டத்தோட சூழலோடு கொண்டு போய் அவங்கள மேட்ச் பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு ஒரு ஒழுக்கமே பிரதானம்னு சொல்கிற ஒரு அமைப்பில் இருக்கிற பிள்ளைங்க அது தவறி போகிறாங்கன்னு சொன்னால் மிக வருத்தம் வாய்ந்த ஒரு செயல் தான். அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டியது. ஆமாம், இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இளைஞர்கள். அடுத்து வந்து எம்டி ஹார்ட்டடாக இருப்பாங்கள்ல சின்ன குழந்தைங்க, அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தயார் பண்ணுங்கள். 1வது 2வது வகுப்பு போகிறாங்களே, அந்த பாலர் வட்டம்னு சொல்லுவேன் நான். அந்த பாலர் வட்டங்கள்லேருந்து அவங்க கொண்டு வாங்க. அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விங் ஆக்குங்க, யூத் விங் ஆக்குங்க. அப்புறம் பெரிய இதுக்கு வந்துடுவான். எங்கே போய் விரும்புகிறானோ அங்கே போய் நல்லபடியாக இருந்துப்பான். இது எல்லாமே ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு விஷயம். ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே தோற்று போயிடும். சமூகமும் முஸ்லீம் சொசைட்டியும் தோற்று போயிடும். முஸ்லீம் சொசைட்டி உட்பட சேர்ந்தது தானே சமூகன்றது. சமூகம் வெறும் இல்லையே, பன்முக சமூகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். நம்ம முக்கியமான ஒரு அங்கமும் வகிக்கிறோம் இல்லையா? அந்த சமூகத்துலேயும் ஓட்டல் விழுந்துடும். இது நம்மளால் வந்து சீர்கேடுகள் நிறைய ஆகிடும். அதனால் அங்கே ஒரு 2 இருந்தால் இங்கே ஒரு 3 இருக்கும், இங்கே ஒரு 2 இருந்தால் அங்கே ஒரு 4 இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆகிடும். அது தடுக்கிறதுன்னு சொன்னால் ஒரே வழி அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது. அவங்கள வந்து இறங்கி நம்மளுடைய அத்தனை இதையும் இறங்கி கீழே இறங்கி நாம் பிள்ளையாக வேலை செய்கிறது, ஆடல் பாடல்களோடு அவங்க கொள்கைகளை போதிக்கிறது, அவங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுகிறது, அக்கறை கொள்வது, அவங்க தேவைகளை நிறைவேற்றுறது. இப்படியா வந்து நான் சொன்ன ஆன்மீக நெறியாளர்கள், பிறகு வந்து சமூகவியலாளர்கள், பிறகு கல்வியாளர்கள், அரசியல் வல்லுநர்கள், இப்படியா வந்து ஒரு டீமாக செய்ய வேண்டிய ஒரு ஒர்க் இது. செய்வீங்கன்னு நினைக்கிறேன். புரியலன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல மொழிகளை மீண்டும் கேட்டுக்கிறேன். நல்ல சொற்களை பயன்படுத்தி நல்லபடியாக வந்து கேளுங்க. என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இறைவன் நாடினா நல்ல ஒரு சமூகத்தை வந்து சமைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப எளிமை தான் அது.
நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இறைவன் நாடினா இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.